வணக்கம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற, அதே சமயத்தில் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற சிக்கன் கறியை எப்படி நம்ம வீட்டில் நாம் செஞ்சு சாப்பிட்றதுன்னு செஞ்சு காணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு சுத்தமான சட்டிலேயோ இல்லை பேன்லேயோ இது கசகசா நான் வாங்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு நல்லா அலசி ஒரு 4-5 நாள் காய வச்சு இந்த மாதிரி டப்பாவையில் போட்டு வச்சுக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், லாஸ்டிங்காகவும் இருக்கும். அதில் இந்த 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 கரண்டியில் ஒரு கரண்டி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் கசகசா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசானா 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனா அது படன்னு வெடிக்கும், இன்னொன்று அதோட மனம் வீடே தூக்கும். அந்த ஸ்டேஜில் சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாகவே இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இல்லைனா அந்த பேன் சூடாக இருக்கும்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம் எல்லாம் இன்னும் தீய ஆரம்பிச்சிடும். இப்போது இதை அப்படியே மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிரைண்டரில் போட்டு இதை பிளேண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுத்தமான ஒரு பானையில் எந்த பாத்திரத்தில் நீங்கள் கறி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும், இது கறி பட்டை மசாலாத்தூள், அதாவது பசக்காவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு போட்டுட்டு இப்போது இது கூட பிரியாணி இலை ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதையும் ஒரு 3-4 போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு முழு பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 50 சென்ட் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா இடித்து தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் இடிச்சிட்டேன். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி இடிச்சிட்டோமா கறியோட கறியாக அது அப்படி நல்லா கலந்துரும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஓகே, இது கூட நீங்கள் இன்னொரு பெரிய வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சின்ன வெங்காயமே போதுமான அளவுக்கு இருந்தனால எனக்கு இதுவே போதும். இப்போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பிரியாணிக்கு நம்ம ப்ரௌன் கலரில் வதக்கி எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சுத்தமாக கழுவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக இதில் நான் ஒரு 4-5 ஊசி மிளகா கூடமே ஆட் பண்ணிக்க போகிறேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊசி மிளகாவை நான் நடுவில் கட் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவோ இல்லை சிவப்பு பச்சை மிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போது இது நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ், அதாவது வதங்கி வந்ததுக்கப்புறமா இது ஒரு கோழி, அதாவது 1 kg இருக்கும். அதை சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை நல்லாவே வடித்தட்டிட்டு இப்போது இந்த பானையில் கொட்டி இதை நல்லா கிளறி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிளறதுக்கு, ஏன்னா நான் ரொம்ப குட்டியான பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். அப்படின்னா தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், காம்பேக்டாக இருக்கிற மாதிரி. ஒரு சிலர் சட்டியில் கூட இதை போட்டு பெரட்டுவாங்க, கறி வைப்பாங்க. சட்டியில் போடும்போது நமக்கு கிரேவியோட அளவு தெரியாமல் போயிடும். அதனால தான் இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள அளவு பாத்திரம், இதில் இவ்வளோ கறி வச்சா தான் பத்தோம் அப்படின்றது தெரியறதுனால ஸோ நான் இதையே யூஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, அந்த உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி அந்த 2ஆக கட் பண்ணதை இன்னும் 2ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா கோழி வேகிறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபேவரட் பாத்திரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது என்னோடய ஃபேவரட் பாத்திரம். ஓகே, இப்போது இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள்னு சொல்லும்போது நிறைய போடாதீங்க, ஏன்னா இது அசைவம் அப்படின்றனால நிறையா தூவினீங்கன்னா கறி கசக்கும். ஸோ 1 டீஸ்பூன் இனஃப். ஓகே, ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு வெந்து வரும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னே அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். சோறு சாப்பிட்ற கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி பட்டை மிளகாத்தூளும், இது சூப் கரண்டி, சூப் குடிப்போம் இல்லையா, அந்த கரண்டியில் ஒரு 3.5 கரண்டி அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு கிளற முடியாது, ஏன்னா பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இதை கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது லேசாக மூடியும் மூடாமலும் போட்டு
இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை கொதிக்க விட்டோமா, அதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் இந்த கறியோட திக்னஸும் சுவையும் கொடுக்க போகிற சீக்ரெட் ஐட்டம். ஓகே, இப்போ இதை நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். ஸோ கறி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அது நல்லா கொதிக்க வந்துருச்சு. ஸோ நீங்கள் 15 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க. இடையில மூடியை திறந்து கிளறி விடுங்க. மூடியை முழுசாகவும் போட்டு வேக வச்சிடாதீங்க. கறி எல்லாம் மேலே பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 3/4 பானை வரைக்கும் கறி வற்றிருச்சு. இப்போது தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி பழத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கறியில் முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு தக்காளி பழம்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா தாளிக்கும் போதே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை திருவி, அதாவது அதை நல்லா திருவிட்டு சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதோட மொதல் தேங்காய் பாலை எடுத்துட்டு அதை இப்போது கறியை இறக்க போகிற ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணால் தான் நல்லாவும் இருக்கும். ஆரம்பத்திலே ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கறியோட கலர் மாறிடுச்சு. இப்போது தான் நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கும் இறைச்சியும் நல்லா வரும். ஆரம்பத்திலே நீங்கள் உப்பை போட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் இறைச்சி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்பெஷலாக மல்லி இலையை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கு மட்டுமே நான் மல்லியும் புதினாவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். எவ்வளோ ருசியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குன்னு வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.